இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட எத்தனாவது டே ஆஃப் VBS? 4th day. சூப்பர். லாஸ்ட் 3 days நீங்க செமையா என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். ரொம்ப ரொம்ப சூப்பர். ஓகே, அது மட்டும் இல்லை, நீங்கள் வசனம்லாம் படித்து எங்களுக்கு அழகாக வீடியோஸ்லாம் பண்ணி அவங்க ஆக்டிவிட்டீஸ் வரைக்கும் சூப்பராக சொன்னீங்க. ஓகே, நம்ம ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நாள் நம்மளோட தீம், அதாவது நம்மளோட இந்த VBSோட தீம் என்ன? ஜீசஸ் இஸ் மை சூப்பர் ஹீரோ. ஓகே, செகண்ட் நாள் என்ன படித்தோம்? யார் படித்தோம்? God is my creator. தேவன் என் படைப்பாளர். நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சுற்றி இருக்கிற இந்த நேச்சரை யார் படைச்சது? இந்த பூமியை தேவன் தான் படைத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அடுத்தது என்னது? God is my protector. தேவன் என் பாதுகாவலர். எப்படி அவருக்கு கீழ்ப்படுத்தல பிள்ளைகளை தேவன் பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி நோவாவோட ஸ்டோரியில சூப்பரா நம்ம கதை கேட்டோம். கரெக்டா? அப்போ இன்னைக்கு 4th day. இன்னைக்கு என்ன தீம்? தெரியல. ஓகே, இன்னைக்கு என்ன தீம்? இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். வாங்க, நமக்காக ஆண்டி ப்ரே பண்ணுவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 4வது நாள் VBSல் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த VBS உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தொடர்ந்து சூப்பர் ஹீரோவாக வைக்கும்போது ஆண்டவர் உங்களை மிகவும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். இந்த நாளின் VBSக்காக நாம் ஜெபிக்கலாமா? அனைவரும் முட்டி போட்டு கை கூப்பி கண்ணு மூடுங்க. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, ஆண்டவர் இந்த அருமையான காலை வேளைக்காகவும் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் இந்த 4வது நாள் VBSயும் கூட கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தாவே, கடந்த 3 நாட்கள் கர்த்தாவே நீர் எங்களுக்கு மிகவும் அதிசயமாக அற்புதமாக ஆண்டவரே இந்த VBSயை நீங்கள் நடத்தி தந்தீங்கப்பா. அதற்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த VBSல அநேக பிள்ளைகள் கலந்து கொள்ளும்படியாக, ஆண்டவரே உடைய வேத வசனங்களை கற்றுக்கொள்ளும்படியாக, ஆண்டவரே நிறைய காரியங்களை ஆண்டவரே மிஷினரிகளுடைய வாழ்க்கை வரலாறு மூலமாக, ஆண்டவரே ஆக்ஷன் சாங் மூலமாக, இன்னும் பற்பல நிகழ்வுகள் மூலமாக இந்த பிள்ளைகள் ஆண்டவரே கற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு கிருபைகளை நீங்கள் இவர்களுக்கு கொடுத்தீங்களேப்பா. அதற்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த 4வது நாள் VBSலும் கூட கர்த்தாவே அவர்கள் கற்றுக்கொள்ள போகிற ஆண்டவரே அந்த பாடல்களை வசனங்களை கர்த்தாவே கதைகளை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட கர்த்தாவே இதை நேர்த்தியாக கற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் உதவி செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் அவருடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக காணப்படுகிறீர். அதற்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. அந்த தலைப்பின் கீழே இந்த நாளிலே கர்த்தாவே அவர்கள் கற்றுக்கொள்ள போகிற ஒவ்வொரு பாடங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இவர்கள் கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல கர்த்தாவே, ஆண்டவரே அதை தங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக, உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே வர நாட்களே திகழத்தக்கதாக நீங்கள் உதவி செய்ய வேணுமாய் ஜெபிக்கிற கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே இந்த இப்படிப்பட்டதான VBSலே ஆண்டவரை கலந்து கொள்ளும்போது அதற்கான ஆசீர்வாதங்களை அவர்கள் ரெண்டத்தனையாக பெற்றுக்கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தங்களுடைய வீட்டிலும் ஆண்டவரே சபையிலும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக இவர்கள் இருக்கத்தக்கதாக வரும் நாட்களே ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு சாமுவேலை போல இவர்கள் காணப்படத்தக்கதாக நீங்கள் உதவி செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக இந்த VBSஐ பொறுப்பேற்று நடத்துகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஞானத்திற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை கர்த்தாவே ஆண்டவர் எப்படி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எல்லா விதமான வழியிலும் நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்பெஷலா என்ன வரப்போகுது? புது பாட்டு. எல்லாரும் புது பாட்டு பார்க்க ஆசையா இருக்கீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது? தீம் சாங் ரொம்ப பிடிச்சிருந்ததா? ஓ சூப்பர். இப்போ ஒரு புது பாட்டோட நம்மளோட அர்ஜுனாவும் எல்லா அக்காங்களும் வராங்க. கத்துக்கலாமா பாட்டு? வாங்க போய் பாட்டை பார்க்கலாம். ஹாய் தரா, பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் கர்த்தருடைய கிருபையில ரொம்பவே நல்லா இருக்கேன். அப்புறம்னா
சரி, நம்ம ஆன்லைன் விபிஎஸ் பார்த்துட்டு இருக்கியா? பார்த்துட்டு இருக்கேன் நான் டெய்லியும் 11 to 12. அப்படியா? எப்படி போயிட்டு இருக்கு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம்? சூப்பரா இருக்குண்ணா. அப்படியா? ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற போல இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்றேன்னா. அப்படியா? ஓகே. எத்தனை நாள் விபிஎஸ் போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா? நேத்து 3 டேஸ் விபிஎஸ். ஓகே. அந்த 3 டேஸ் விபிஎஸ்ல எத்தனையோ பாட்டு ஆக்ஷன் கத்துட்டோம் இல்லையா? ஆமா. அதுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? எனக்கு வந்து ஏஸ்வரா சூப்பர் பைடி தான் பிடிக்கும். ஓ, தீம் சாங்கா? ஆமா, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கறனால அந்த பாட்டை பார்த்துட்டு வந்துடலாமா? பார்க்கலாமே. வாயே பார்த்துட்டு வந்துருவோம். என்ஜாய் பண்ணியா? நல்லா என்ஜாய் பண்ணேனா. நீங்க பண்ணீங்களா? நான் ரொம்ப ஆட்டலாம் போட்டேனே. அப்படியா? சரி, எனக்கு பிடிச்ச சாங் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன சாங் பிடிக்கும்? எதுக்கா? இந்த சாங் பிடிக்கும். இந்த சாங் இது கூட தெரியல அவனுக்கு. நோவதத்தா சாங். ஆமா, நோவதத்தா பேரை செஞ்ச சாங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்காது. பாத்துலாமா? பாத்துலாமே. பாத்துலாமே. கர்த்தர் சொன்னார் கீழ்ப்படிந்து நான் ஏழையை கட்டினேன் காக்கப்பட்டேன். கர்த்தர் சொன்னார் கீழ்ப்படிந்து நான் ஏழையை
கட்டினேன் காக்கப்பட்டேன். தம்பி தங்காய் நீ கீழ்ப்படிந்திட்டால் கர்த்தருன்னை தினமும் காத்திடுவாரே. தம்பி தங்காய் நீ கீழ்ப்படிந்திட்டால் கர்த்தருன்னை தினமும் காத்திடுவாரே. கர்த்தருன்னை தினமும் காத்திடுவாரே. ஹாய் சாரா, சொல்லுங்கண்ணா. பாட்டு என்ஜாய் பண்ணி பாத்தியா? இனிமே இது கூட என்னோட ஃபேவரட் சாங் ஆயிடும். ஓகே, ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல. இன்னைக்கு டே எத்தனை தெரியுமா? இன்னைக்கு டே 4. 4. ஆமா, இன்னைக்கும் வந்து சூப்பரான சாங், ஆக்ஷன் எல்லாமே இருக்கு. அப்படியாண்ணா? சரிண்ணா, இன்னைக்கு என்ன சாங்னா? இன்னைக்கு ஒரு புது சாங் இருக்கு, பார்க்கலாமா? பார்க்கலாமே. வாங்க பார்க்கலாம். பாட்டு பாத்தியா? செம்மையா இருந்ததுண்ணா. பாட்டு பார்த்து முடிச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? பாட்டு பார்த்ததும் ஓ எஸ் சொல்லுவோம். நீ சொல்லவே இல்ல. அது மறந்துட்டேனா? நீ சொல்லலாம் கூட பரவாயில்ல, பசங்க எல்லாம் சத்தம் போடுறது என் காதுல கேக்குது. அப்படியா? ஆமா. இன்னும் சொல்ல சொல்லுங்கண்ணா. நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே, சொல்லலாமா? ஓ எஸ். பாத்தீங்களா எப்படி சத்தம் பாத்தீங்களா? சூப்பரா சொல்றாங்கண்ணா. ஆமா, இந்த பாட்டுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, நான் கேக்குறேன். ஏசப்பா செஞ்ச அற்புதத்துல ஒரு அற்புதம் தான். அப்படியா? ஆமா, அங்க மலை பிரசங்கத்துல ஏசப்பா பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா அங்க ஒரு குட்டி பையன் தான். அந்த குட்டி பையன் 5 அப்பம் 2 மீன் கொண்டு வந்தான். சரியா? அதை ஏசப்பா கிட்ட கொடுத்ததுனால ஏசப்பா அதை ஆசீர்வதிச்சு எல்லா ஜனங்களுக்கும் கொடுத்தாரு. எல்லாரும் சாப்பிட்டு போனாங்க. அப்போ இந்த பாட்டுல இதுதான் இருக்கானா? அது மட்டும் இல்லம்மா, அந்த பையன் அவனுக்குன்னு வச்சுக்காம தன்னிடத்துல உள்ளதை கொடுத்துட்டான் இல்லையா? அதே போல எல்லா பிள்ளைகளும் கொடுக்கணும். மற்றவங்க கொடுக்கும்போது தான் கடவுள் நம்மளை பிளஸ் பண்ணுவார். அப்படியாண்ணா? அப்ப நானும் இனிமே எல்லாருக்கும் கொடுப்பேன். கொடுக்கணும். ஏசப்பா கிட்ட தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையை ஏசப்பா உயர்த்துவாரு, தெரியுமா? அப்படியாண்ணா? அந்த சின்ன பையன் கொடுத்தாங்க குட்டி, நீங்களும் என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் கொடுக்கணும். கொடுப்பீங்களா? கொடுப்போம். கொடுக்கறது மாத்திரம் இல்ல, நீங்க பாக்குற இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணுவீங்களா? பண்ணுவோம். ஓகே, வாங்க இன்னொரு வாட்டி ஆக்ஷன் பண்ணலாம். நீங்களும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ணுங்க.
சூப்பரா ஆக்ஷன் பண்ணாங்க தெரியுமா? ஆமா நான் கூட பார்த்தேன். சரி ஆக்ஷன்லாம் ஓகே, பாட்டும் ஓகே. ஆனா இந்த பாட்டை நான் எப்படி கத்துக்கிறது? எனக்கு லிரிக்ஸ் நேத்து போட்டாங்களே, அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுவாங்க. டெய்லியும் சாங் போடும்போது அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கண்டிப்பா போடுவாங்க. ஓகே நான் ஈஸியா கத்துப்பேன். அதை பார்த்து நம்ம பாடலாம், ஆடலாம். அப்படியாண்ணா? ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த விபிஎஸ் நல்லபடியா முடிச்சிட்டோம். நாளைக்கு மீட் பண்ணலாமா? நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே, பை. பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? செமையா இருந்ததுல? ஓகே, இப்போ இன்னைக்கான தீம் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். ஓகேவா? ஆண்டி ஒரு கதையோட வெயிட் பண்றாங்கப்பா. என்ன கதை சொல்ல போறாங்க? கையில நிறைய பொம்மை எல்லாம் வச்சிருந்தாங்க. என்ன கதை சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க. தெரியும் நல்லா இருப்பீங்கன்னு. ஆமாம், அன்றைக்கி வந்து நான் விபிஎஸ்ல 4வது நாளுக்குள்ள கருப்பொருள் என்னன்னா, கடவுள் நம் தேவைகளை நிறைவேற்றுவார் என்ற தலைப்பில் வந்து நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வந்து ஆண்டி வந்து உங்களுக்கு நான் கதை சொல்ல போகிறேன். கதைனா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்ல? ஆமாம், ஆண்டி என்ன வச்சுருக்கேன் பாருங்க, அழகான பொம்மை வச்சுருக்கிறேன். இந்த பொம்மை என்னென்னு பொம்மை? பாபிகள். எல்லாருக்கும் பிடிக்கும்னே பாபிகள் பொம்மை வச்சுருக்கிறேன். பேட்ரி வச்சுருக்கிறேன். என்ன வச்சுருக்கிறேன்? ₹1 காயின்ஸ் வச்சுருக்கிறேன். அரிசி வச்சுருக்கேன். கப்பில் அரிசி வச்சுருக்கிறேன். இது என்னன்னு தெரியுதா? எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னது? ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுவான்? இல்லை என்ன பண்ணுவான் உங்களுக்கு தெரியும்ல? ஸ்பைடர்மேன் வச்சுருக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் ஆண்டி? பார்க்குறீங்களா? இந்த பொம்மையை வந்து இப்படி பார்க்கலாம். பொம்மையை வந்து என்ன செய்யலாம்? பொம்மையை நமக்கு ஓட வைக்கலாமா? அது ஓடுமா? என்ன செய்யுது? ஓடவே மாட்டேங்குது, நிற்கிது இல்லை? அப்போ நம்ம அந்த பொம்மையை எடுத்து ஆண்டி என்ன பார்க்குற, இப்படி பார்க்குறேன். என்ன செய்யலாம் அந்த பொம்மையை ஓட வைக்கிறதுக்கு? இங்கே ஒரு காலியான பகுதி இருக்குதுல்ல, இந்த பகுதியை வந்து நம்ம வந்து நிரப்புனா தான் ஓடுமோ? அது ஒன்றுமே இல்லை, அதான் ஓடாமல் இருக்குது இந்த பொம்மை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த பொம்மைக்கு? உங்களுக்கு தெரியுதா? என்ன செய்யலாம் தெரியுதா? அந்த பொம்மைக்கு இந்த பகுதியில் என்ன நிரப்புனா ஓடும்? ஆண்டி இதெல்லாம் வச்சுருக்குறேன்லடா. அரிசி வச்சுருக்கிறேன். நம்ம வந்து காயின்ஸை போட்டு பார்க்கலாமா? முதல்ல குட்டிஸுக்களா காயின்ஸை போட்டால் ஓடுமோ பொம்மை? இல்லை போட்டு பார்க்கலாமா? இந்த ஆண்டி போட பாருங்க, ₹1 காயின்ஸ் எடுத்து போடுறேன். ₹1 காயின்ஸ் எடுத்து போட்டாச்சு, ஓட போகுது. பார்க்குறீங்களா? ஆண்டி ₹1 காயின்ஸை போட்ட பொம்மையில். ஐயோ பாருங்க குட்டிஸுக்களா, பொம்மை ஓடவே இல்லைடா. என்ன பண்ணலாம் நம்ம? சரி, அப்போ நம்ம காயின்ஸ் ஓடலை, நம்ம பொம்மையா காயின்ஸ் எடுத்து வச்சுட்டு திரும்ப என்ன பண்ணலாம்? அரிசி வச்சுருக்கோம்ல ஆண்டி, அரிசி எடுத்து போடலாமா? கொஞ்சம் அரிசி எடுத்து போட்டு பார்க்குறேன் ஆண்டி. குட்டிஸ்களை கவனமாக பாருங்க. ஆண்டி அரிசி எடுத்து போட போகிறேன். பொம்மை ஓட போகுது. போனேன் எல்லோரும் கை தட்டணும்னே. அரிசி போட்டுட்டேன் ஆண்டி. போட்டாச்சு, அரிசி போட்டுட்டேன். இப்போ விட்டு பார்க்கலாமா? ஆண்டி அரிசி போட்டு வச்சுட்டேன். ஐயோ பொம்மை இப்பவும் ஓடலடா. என்ன பண்ணலாம்? நம்ம பின்ன யோசிக்கலாம். எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்பைடர்மேன். குட்டிஸுங்களா, அந்த ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுவாடா குட்டிஸுகளா? ஆபத்தில் வந்து உதவுவான்ல. நீங்கள் நிறைய கதைகளில் டிவிலலாம் பார்த்துருப்பீங்கள்ல, ஸ்பைடர்மேன் நம்ம ஆபத்தில் இருந்தால் உதவுவான்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அப்போ நம்ம ஆபத்தில், பெரிய ஆபத்துலலாம் உதவுறவன். இந்த பொம்மைக்கு நான் சிலப்போ பொம்மையில் நம்ம உள்ள அந்த போடுற அந்த இடத்துல வச்சோம்னா பொம்மை ஓடுமோ? சரி குட்டிஸுகள், நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸ்பைடர்மேன் ஆண்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, மடித்து ஸ்பைடர்மேனை மடித்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பொம்மைகளை நம்ம ஆண்டி வந்து வைக்க போகிறேன். எல்லோரும் கவனமாக பாருங்கள். இந்த பகுதியில் வைக்க போகிறேன். வச்சுட்டு ஓடுறான்னு பார்க்கலாமா? ஐயோ என்னடா ஓடவே மாட்டேங்குது. ஸ்பைடர்மேன் ஆபத்தில் உதவுவான்னு சொன்னீங்க, இந்த ஆபத்தில் கூட உதவலையடா, ஓடவே இல்லையடா அந்த பொம்மைக்கு ஸ்பைடர்மேன். இப்போ நம்ம என்ன செய்யலாம் இனி? நம்ம வந்து அப்போ இந்த பேட்ரி ஒன்று இருக்குதே, இந்த பேட்ரியை போட்டு பார்க்கலாமோ? பேட்ரியை பார்த்து போட்டால் ஓடுமா இருக்கும். நம்ம பேட்ரி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சரி, பேட்ரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆண்டி பேட்ரி போட்டுட்டேன். இப்போ ஓடுதான்னு பார்க்கலாமா? நம்ம பார்க்கலாம். பேட்ரி போட்டுட்டேன் ஆண்டி. பாருங்க எல்லாம் கிளாப் பண்ணுங்க. சூப்பராக பாவிகள் ஓடுறா. பேட்ரி போட்டது என்ன பண்ணுறா? அழகா ஓடுறா. அழகா ஓட. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. பாபிகள் என்ன பண்றா? எல்லாரும் கை தட்டுங்க. பேட்டரி போட்டது என்ன ஆச்சுது? பாபிகள் அழகா ஓடுறா. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்?
நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு தேவையில்லாத பொருள் அதான் பார்த்தீங்களா, அரிசி, ஸ்பைடர்மேன் காயின்ஸ் எல்லாம் வந்து ஆண்டி வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன், போட்டு பார்த்தேன். இந்த பொம்மை வந்து ஓடுமான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் அது ஓடலை. பற்றி அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பேட்ரி போட்டதும் அது ஆனாகி ஓடிச்சு. அதுபோல் நம்ம வாழ்க்கையிலும் தேவையில்லாத அசுத்தம் உள்ள எந்த பொருளையும் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. தேவையில்லாத பொருளை போட்டால் அது யூஸ் ஆகாது. பார்த்தியா, தேவையுள்ள பொருள் பேட்டரியை போட்ட உடனே அந்த பொம்மை அழகாக என்ன படிச்சு நல்லா டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அழகாக குதிச்சு வந்தது. அதே போல் பிள்ளைகளை நீங்களும் தேவையில்லாதெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டுட்டு தேவையுள்ளதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடணும்ல. கடவுள் என் தேவைகளை சந்திக்கிறவன் நம்ம தலைப்பு பார்த்தோம். அதுபோல் நம்ம தேவை உள்ளதை மட்டும் நம்ம வாழ்க்கையில வந்து எடுத்துக்கிடணும். என்ன வாழ்க்கையிலையும் வந்து God is my provider. கரெக்டா? ஆண்டி பார்த்தீங்களா அந்த பொம்மை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்கல்ல, அந்த பொம்மை எது இருந்தால் தான் ஓடும்? பேட்டரி இருந்தால் தான் ஓடும்ல. அதுதான் அதோட பவர். நம்மளோட பவர் யாரு? இசப்பா தான் நம்மளோட பவர். நம்ம லைஃப் ஸ்ட்ராங்கா செமையா இருந்தாங்கன்னா யார் வேணும்? ஏசப்பா வேணும். ஓகே, இப்போ ஸ்கிட் பார்க்க போறோம். பார்க்கலாமா? நீங்க ரெடியா? வாங்க. ஏஞ்சல், எவ்வளோ நேரம் தூங்கல? சீக்கிரம் ஏஞ்சல். என்னம்மா, என்ன டைம் ஆகுது? டைம் 9 மணி ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்க? ஏஞ்சல் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சரி. இந்த பொண்ணு என்ன பண்றான்னு தெரியலையே. சவுண்ட் தண்ணி சவுண்ட் வேற கேக்குது. பாத்தியா, டாப் திறந்துட்டே போயிட்டு இருக்கா. எப்பதான் இந்த பொண்ணுக்கு புத்தி வருமோ தெரியல. ஏஞ்சல், எங்க போயிட்ட? திரும்ப ரூம்குள்ள போயிட்டியா? ஏசியை வேற ஆன் பண்ணி விட்டு போயிருக்கா. இல்ல என்னதான் பண்றது? நைட் எல்லாம் ஓடிட்டு யார் கண்ணுக்குள்ளெல்லாம் கட்டுறது? ஏஞ்சல், எங்க போன நீ? அம்மா குளிச்சிட்டம்மா, டிஃபன் கொடுங்கம்மா. ஏடி, ஏசியை போட்டுட்டு போயிட்ட, உள்ள குளிக்க போனா தண்ணியை ஆஃப் பண்ண மாட்டேங்கிற. என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? அம்மா அதெல்லாம் விடுங்கம்மா, அப்பா நிறைய காசு வச்சுட்டல, கட்டிப்பாருமா, கரெக்ட் பில் தானே, கட்டிப்பாருமா, விடுங்கம்மா. அதுக்காக நீ உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணலாமா ஏஞ்சல்? தப்பு தானே? ஷோ சரி விடுங்கம்மா, இனிமேல் பண்ண மாட்டோமா, போங்கம்மா. என்னதான் பண்றதோ தெரியல இந்த பொண்ணை. டிவியாவது உட்காந்து பார்ப்போம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் பரவலாக ஒரு வாரத்துக்கு மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதனால் மீனவர்கள் கடற்கரைக்கு செல்வதை தவிர்க்கவும் பொதுமக்கள் வீட்டிலே இருக்குமாறு தமிழக அரசால் அறிவுறுத்தப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் உறக்க சொல்லுகிறோம். இது உங்கள் பெத்தல் டிவி. நன்றி, வணக்கம். என்ன இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க? இன்னும் 2 நாளைக்கு இடியோட மழை வேற வருமா? புயல் காத்து வேறையாமே. அம்மா கேள்விப்பட்டீங்களா? ஆமா ஏஞ்சல், 2 நாளைக்கு ரொம்ப மழை பெய்யுமா, காத்தடிக்குமா, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பா வேற வீட்டுல இல்ல, ரொம்ப கஷ்டம்தான் போல. ஆமாம்மா, என்ன பண்றதுமா? நீ ஒழுங்கா வீட்லயே அடங்கிட்டு சரியா? சரிம்மா. 2 நாள் ஆச்சு, எப்ப இந்த சூழ்நிலை மாறும் தெரியலையே. காலையும் வேற. ஐயோ அம்மா, மழை பெய்யுதுமா, வெளியே இடி இடிக்குது பாருங்கம்மா. ஆமா ஏஞ்சல், என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா பசிக்குதுமா, கரண்ட் வேற இல்லம்மா, எனக்கு ஏசி நம்ம தூங்கவே முடியலம்மா. இப்ப தெரியுதா உனக்கு? இருக்கும் போதெல்லாம் நல்லா வேஸ்ட் பண்ணல, இப்ப பாரு எப்படி கஷ்டப்படுறேன்னு. அப்போ நீ தெரியலம்மா, அம்மா பசிக்குதுமா. இப்ப என்ன பண்றது? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேம்மா. எங்க போற? வெளியே போயிட்டு வரேம்மா, கொஞ்சம். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஐயோ பசிக்குதே, யாருன்னா சோறு போடுவாங்களா தெரியலையே. உட்காரு. அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. என்ன சாப்பிட்றதுக்கு எல்லாம் இருந்தால் போகணுமா? 2 நாள் எனக்கு என்கிட்ட ஒரே பிஸ்கெட் தான் இருக்கு. அதான் தர முடியாது, போங்க. ஐயோ, என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. இந்த பொண்ணு வேற வெளியே போனா ஆள் காணும். பசிக்குது வேற, சாப்பாடு இல்ல, கரண்ட் இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு பசிக்குமா, என்ன பண்றது? சரி, நீ ப்ரேயர் பண்றியா?
அம்மா நான் ப்ரே பண்றேம்மா. வாங்கம்மா நம்ம ரெண்டு பேரும் போலாம். சரி வா. ஏசப்பா எனக்கு ரொம்ப பசி ஏசப்பான்னு எப்பயாச்சும் எனக்கு சாப்பாடுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பான்னு. ஆமென். வீட்ல யாராச்சும் இருக்கீங்களா? யாரு? மேடம், இங்க பக்கத்துல நாங்க முடியாதவங்களுக்காக நிவாரண நிதி கொடுக்குறோம். சாப்பாடு அப்புறம் அரிசி பருப்புலாம் கொடுக்குறோம். வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. உதவி தான் சொல்லிடுறோம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இருக்கட்டும், வந்துருங்க. சீக்கிரமா வந்து லைன்ல நின்றுக்கோங்க. மா யாரு? என்னங்கம்மா ஒரு சின்ன உதவிமா. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. பாத்தியா ஏஞ்சல்? ஆமா. நம்மளுக்கு இப்படி ஒருப்பட்ட சூழ்நிலையிலும் கடவுள் யாரையாவது கொண்டு நம்மளை போஷிக்கிறாங்கல்ல. ஆமாம்மா. ஒழுங்கா நம்மளுக்கும் இருக்கிற சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? யாருக்கும் ஹெல்ப் பண்ணாம ஷேர் பண்ணாம அந்த டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா? இனிமேலாவது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட இருக்கிறத மற்றவங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணாமா? நான் கூடமா ஒருத்தவங்க வந்து பிச்சை கேட்டாங்கம்மா, நான் உனக்கு ஹெல்ப்பே பண்ணலாமா? இனிமே அந்த மாதிரி தப்பு என்னைக்கும் பண்ணக்கூடாது. சரியா? சரிம்மா, இனிமேல் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா. எப்படி 40 இயர்ஸ் வந்து அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் மன்னாவையும் காடையும் கொடுத்து போஷிச்சாரோ அதே மாதிரி நமக்கும் இந்த சூழ்நிலையில என்ன பண்ணிருக்காங்க? ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. யாரையாவது கொண்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸோ இனிமே நம்மளும் என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி ஷேர் பண்ணணும். ரொம்ப நல்லா இருந்ததுல பாத்தீங்களா? நம்ம எந்த காரியத்தையும் என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏசப்பா நமக்கு கொடுத்த எல்லாத்தையும் ஞானமா யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ இன்னைக்கான கதை நேரம். வாங்க. ஹலோ பிள்ளைங்களா, என்னோட தீம் என்ன? காட் இஸ் மை ப்ரொவைடர்ல ஏசப்பா தான் நமக்கு எல்லாமே கொடுக்குறவங்க. ஸோ வந்து இது வந்து நம்ம பைபிள்ல எங்க இருக்கு அப்படின்றத நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் காமிக்க போறேன். ஓகேவா? என் கூட எல்லாரும் வர ரெடியா இருக்கீங்களா? ஓகே, நம்ம பழைய ஏற்பாட்டுக்கு போறோம். எல்லாரும் சீக்கிரம் கண்ணு மூடுங்க. நம்ம டைம் டிராவல் பண்ண போறோம். கண்ணு மூடுங்க. இப்போ ஓபன் பண்ணி பாருங்க. தோ நம்ம வந்துட்டோம். அங்க வந்து யார் வரா? மோசே வந்து அவங்க இஸ்ரவேல் மக்கள் கூட எகிப்துல இருந்து வழிய வந்துட்டு இருக்காங்க. இவங்க யாருன்னு தெரியுமா? மோசே வந்து ஒரு தீர்க்கதரிசி. ஓகேவா? ஏசப்பா என்ன பண்ணாங்க? மோசே கிட்ட சொன்னாங்க, என்னோட மக்கள் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் எகிப்துல வந்து அடிமையா இருக்காங்க. நீ அதனால அங்க போயிட்டு அவங்கள விடுதலையாக்கி பார்வோன் கிட்ட அங்க ஒரு ராஜா கிட்ட பேசி அவரை விடுதலையாக்கி நான் சொல்ற கானான்ற தேசத்துக்கு அங்க வந்து ரொம்ப செழிப்பா இருக்கும். அவங்க வந்து அங்க அடிமையா இருக்க வேண்டாம். அது மாதிரி ஒரு இடத்துக்கு நான் அவங்கள கூட்டிட்டு போறேன் அப்படின்னு போய் பார்வோன் கிட்ட பேசி நீ விடுதலையாக்குன்னு சொல்லி ஏசப்பா என்ன பண்றாங்க? மோசேன்ற தீர்க்கதரிசிய அங்க அனுப்புறாங்க. அப்போ மோசே அங்க போய் பேசி என்ன பண்றாங்க பாருங்க, அவங்க வந்து இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் கூட்டிட்டு வெளியே வராங்க. அவங்க எல்லாரும் கானானுக்கு போக போறாங்க. ஓகேவா? கானானுக்கு எல்லாரும் பிரயாணம் பண்ணி இவ்வளவு ஜாலியா வராங்கல்ல. ஸோ இவங்க வந்து எந்த வழியா போறணும்னா டெசர்ட் வழியா தான் அவங்க வந்து கானானுக்கு போய் ஆகணும். ஓகே, இதுக்கு இடையில என்ன வரும்? ஒரு பெரிய கடல் வருது. எங்க அவங்க எகிப்துக்கும் கானானுக்கு போறதுக்கு இடையில ஒரு பெரிய கடல் வருது. அந்த கடல் ஏசப்பா என்ன பண்றாங்க தெரியுமா? மோசே கிட்ட சொல்றாங்க, உன் கைய மேல தூக்கு, அப்ப அந்த கடல் வந்து 2ஆ பிரிஞ்சிடும், நீங்க நடுவுல நடந்து போங்க. அதே மாதிரி அவங்களும் என்ன பண்றாங்க? மோசே வந்து கையை தூக்குறாங்க, கடல் 2ஆ பிரிஞ்சிருச்சு. அதனால மக்கள் எல்லாரும் கடலுக்கு நடுவா என்ன பண்றாங்க? நடந்து போறாங்க. ஓகே, ஏசப்பா வந்து எவ்வளவு சூப்பரா இல்ல, நம்ம சூப்பர் ஹீரோ வரல, அதனால எவ்வளவு சூப்பரா கடலே பிரிச்சு மக்களை நடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. எப்படி போற வழியில என்ன தெரியுமா ஆச்சு? எங்க மக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? இவங்க மக்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் பேட் பீப்புள்ஸ். என்னன்னா அவங்க மனசுல ஏசப்பா இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க என்ன பண்ணாங்க? ஏசப்பா கிட்ட முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. ஏசப்பாவை குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஐயோ, என்ன நீங்க எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்துட்டீங்க, ஆனா எங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப பசியா இருக்குது, எங்களுக்கு நிறைய தண்ணி தாகம் எடுக்குது, நீங்க எங்களுக்கு தண்ணியே தர மாட்டேங்கிறீங்க, நாங்க என்ன பண்றது? இந்த வனாந்திரத்தை வந்து நாங்க செத்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தா அந்த இடத்துல ஒரு குளம் தெரியுது. அந்த குளத்து பக்கத்துல போய் பார்த்தா ஓய்யோ குளம் கிடைச்சிருச்சு. அப்போ குளத்துல எனக்கு தண்ணி இருக்கும்ல. அப்போ எல்லா மக்கள் என்ன பண்றாங்க? அந்த குளத்துக்கு நேரம் ஓடுறாங்க. அங்க போய் அந்த குளத்துல இருக்க தண்ணியை டேஸ்ட் பண்ணா அது ரொம்ப கசப்பா இருந்துச்சு. அதுக்கு பேர் வந்து மாறா. ஓகேவா? நமக்கு கசப்பா இருந்தா தண்ணி குடிக்க முடியாதுல்ல, அது மாதிரி அவங்களுக்கும் குடிக்க முடியல. குடிக்க முடியாதோட மோசே
வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாரு பாரு உன்னாலதான் நீ எங்களை கூட்டிட்டு வந்து பாரு இந்த தண்ணி கூட இல்லை. ஒரே மோசை என்ன தெரியுமா பண்ணாங்க, ஏசப்பா கிட்ட போய் ப்ரே பண்ணாங்க. ஏசப்பா இந்த மாதிரி மக்கள் சொல்றாங்கன்னு. உடனே ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னாங்க, அங்க பக்கத்துல ஒரு கம்பு இருந்துச்சு, அந்த கம்பை எடுத்து நீ வந்து தண்ணிக்குள்ள போட்டுரு, அந்த தண்ணி வந்து ஸ்வீட்டா மாறிடும் அப்படின்னு. உடனே மோசம் என்ன பண்ணாங்க, ஏசப்பா சொன்ன மாதிரி அந்த கொம்பை எடுத்து தண்ணிக்குள்ள போட்டாங்க. தண்ணிக்குள்ள போட்டோன்னு அந்த தண்ணி வந்து என்ன ஆயிட்டு ஸ்வீட்டா மாறிடுச்சு. அப்புறம் மக்கள் எல்லாரும் குடிச்சாங்க. ஓகேவா? ஓகே, தண்ணி எல்லாரும் குடிச்சிட்டாங்களா? குடிச்சிட்டு திருப்பி என்ன பண்ணாங்க, அவங்க நடந்து போக ஆரம்பிச்சாங்க. அவங்க திருப்பி நடந்து போக 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 அவங்க என்ன ஆச்சு, பசி வந்துச்சு. பசி வந்தோன்னு என்ன பண்ணிட்டாங்க, திருப்பியும் ஏசப்பாவையும் மோசையும் என்ன பண்ணிட்டாங்க, திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்களுக்கு பிரெட் இல்லை, எங்களுக்கு எதுவுமே இல்லை, நாங்கள் பசியில் சாப்பிட்றோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏசப்பாவை. உடனே மோசை என்ன பண்ணாங்க, ஏசப்பா கிட்ட போய் திருப்பி ப்ரே பண்ணாங்க. ஏசப்பா நாங்கள் என்ன பண்ணுறது, மக்கள் வந்து இப்படி கேட்காம இருக்காங்க, இப்படி வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னு. உடனே ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னாங்க, விடிய காலமே வானத்துல இருந்து பனி மாதிரி பெய்யும், அது வந்து மண்ணா, அது வந்து அப்பம் செய்யறதுக்கு நீங்க வந்து அதை கலெக்ட் பண்ணணும். வானத்துல இருந்து போயிடுறது என்ன பண்ணணும், நீங்க போய் அதை வந்து விடிய காலமே சேமிக்கணும். ஓகேவா? சேமிக்கணும். அது எப்படி சேமிக்கணும்னா டெய்லிக்கும் ஒரு ஒரு படி ஒரு அவங்க ஒரு கப் நீங்க சேமிக்கணும். அதே மாதிரி 7th டே என்னது, ஓய்வு நாள்ல நம்ம படிச்சிருக்கோம். ஓய்வு நாள்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதனால ஏசப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து இந்த ஓய்வு நாள்ல அதுக்கு முன்னாடி தான் சாட்டர்டே இருக்குல்ல, அன்னைக்கே வந்து நீங்க 2 கப் நிறைய எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மண்ணா எப்படி டேஸ்டா இருக்கும்னா தேன் மாதிரி இனிப்பா இருக்கும். தனியா இருக்குல்ல, நம்ம அம்மா தனியா பார்த்துருக்கீங்களா, அந்த தனியா சைஸ்ல இருக்கும். ஓகேவா? பாருங்க. ஸோ இப்படிதான் அந்த மண்ணா இருந்துச்சு. அப்புறம் ஏசப்பா தெரியுமா சொன்னாங்க, சரி காலமா விடிய காலமா உங்களுக்கு என்ன கிடைக்கும், மண்ணா கிடைக்குது. அதே மாதிரி சாயங்காலம் உங்களுக்கு என்ன கிடைக்கும், காடை. காடைனா என்னது, இறைச்சி. சரியா? ஒரு பறவையோட ஃபுட், இறைச்சி உங்களுக்கு கிடைக்கும். அப்படி காற்று வீசும் போது இந்த காடையெல்லாம் வந்து இந்த வனாந்தரத்துல நீங்க தங்கி இருக்கிற இடத்துல விழுந்தோடனே நீங்க அதை எடுத்து அவங்க சுட்டு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஏசப்பா வந்து அவங்களுக்கு ஃபுட் கொடுத்தாங்க. ஓகேவா? அந்த மண்ணான்றது என்னது, தூதர்கள் சாப்பிடுற சாப்பாடு வந்து என்ன கொடுத்தாங்க, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஏசப்பா கொடுத்தாங்க. அவங்க மேல ஏசப்பாக்கு அவ்வளோ பாசம். பாத்தீங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, திருப்பி பிரயாணம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் தூரம் போனோன்னு திருப்பி அவங்களுக்கு என்ன ஆச்சு, திருப்பி முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஏசப்பா எங்களுக்கு தண்ணி இல்லை, நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க சாக போறோம், இவ்வளவு தூரம் எங்களை கூட்டிட்டு வந்துட்டீங்க, நாங்க இந்த மரணத்துல செத்து போறோம் அப்படின்னு சொல்லி திருப்பி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஏசப்பா கிட்ட போய் திருப்பி மோசை போய் கேட்டாங்க. மோசை கிட்ட ஏசப்பா வந்து சொன்னாங்க, ஓகே நான் வந்து இப்போ அங்க ஒரு பெரிய கண்மலை இருக்கும் பாக்குறீங்களா, அங்க ஒரு பெரிய கல் இருக்கா, ஸோ அந்த கல்லுல நீங்க போய் கோல் எடுத்து ஓங்கி அறைங்க, அப்ப வந்து தண்ணி வரும்னு. உடனே அந்த இடத்துல என்ன ஆச்சு, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுல. ஏசப்பா இவ்வளோ அற்புதம் செஞ்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க, ஏசப்பாவை திட்டிகிட்டே இருந்தாங்கல்ல. ஸோ அதனால மோசிட்டு போய் கோவத்தில் என்ன பண்ணுவாங்க, ஓங்கி அடிச்சிருவாங்க அந்த கண்மலை அடிச்சோடனே என்னாச்சு, அங்க அந்த தண்ணி வந்துச்சு. ஸோ பார்த்தீங்களா, எல்லா இடத்துல அந்த தண்ணி வருதா, தண்ணி வந்த உடனே இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, 40 வருஷம் இந்த வனாந்தரத்தின் வழியா போய் என்ன பண்ணுவாங்க, கானான்ல ரீச் ஆவாங்க. இதை மாதிரி தான் குட்டீஸ், ஏசப்பா வந்து அவங்க அந்த மக்களை வந்து எவ்வளோ நேசிச்சாங்க. அதனால அவங்களுக்கு எல்லா ஃபுட்டும் கொடுத்தாங்க. ஆனால் அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, முறுமுறுத்துட்டே இருந்தாங்கல்ல. ஏசப்பா எனக்கு தருவாங்க அப்படின்னு வந்து என்ன பண்ணல, அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லை. அவங்க வந்து இப்போ பாரு சண்டை போட்டு கேட்டாங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏசப்பா கிட்ட சண்டை போட்டு கேட்கக்கூடாது. எப்பவுமே ஏசப்பா கிட்ட என்ன கேட்கணும், ஏசப்பா உங்களுக்கு என்ன சித்தம் இருக்கோ அது எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், எப்பவுமே ஏசப்பாவோட சித்தத்தின் கேட்டு நம்ம நடக்கணும். ஏன்னா அவர் தான் நம்மளோட ப்ரொவைடர்ல, என்னோட டைட்டில் கூட அதான், ஜீசஸ் இஸ் அவர் ப்ரொவைடர். அப்போ அவர் என்ன நமக்கு கொடுக்க சித்தமா இருக்காரோ அதை நம்ம அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு சந்தோஷமா ஏசப்பாக்காக இந்த பூமியில வாழணும். ஓகே, பை குட்டீஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்ஜாய் பண்ணீங்களா? நேரா நம்மள எங்க கூட்டிட்டு போயிட்டாங்க, பாலைவனத்துக்கே கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல. தேவன் எப்படி அவங்களுக்கு அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு போஷிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ அடுத்தது என்னது உங்களோட ஸ்பெஷல் கிளாப் ஃபார் தி டே வேணும்ல. இன்னைக்கு நான் இன்னொரு சூப்பர் கிளாப் வச்சிருக்கேன். எல்லாரும் ரெடியா? வாங்க.
எல்லாரும் காஃபி குடிக்க போலாமா? காஃபி Coffee. வாங்க போலாம். இரு, 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 இரு. எங்க போறீங்க? காஃபி காஃபி குடிக்க குடிக்க போறோம்க்கா. ஐயோ, அந்த காஃபி இல்ல, இன்னைக்கு காஃபி கிளப். காஃபி குடிக்கலாம். அது எப்படிக்கா? கத்துக்கலாம் ஆசையா இருக்கா? அதுக்கு திரும்ப ஓடிடக்கூடாது. இல்லக்கா. ஓகே ஓகே. ஓகே ஓகே குட்டீஸ், நீங்க காஃபி கிளப் கத்துக்க ரெடியா? ஓகே, நான் சொல்லி கொடுக்க போறேன். நீங்க எல்லாம் பார்த்துக்கோங்க, திரும்பி எல்லாம் சேர்ந்து செய்ய போறோம். ஓகே, 1 2 3 4. டெலிஷியஸ், சூப்பர். பண்ணும் போல இருக்குதா? உங்களுக்கு காஃபி குடிக்கணும் ஆசையா இருக்குல்ல? ஓகே, உங்களுக்கு காஃபி குடிக்கணும் ஆசையா இருக்கா? வரீங்களா? எங்களோட சேர்ந்து பண்றீங்களா? ஓகே, ரெடி. 1 2 டெலிஷியஸ். குட்டீஸ், இத வாட்டி பண்ணலாமா? ரெடி ரெடி, எல்லாம் எழுதி எடுங்க பார்க்கலாம். டெலிஷியஸ். காஃபி கிளப் எப்படி? சூப்பரா? ஓகே, இப்போ நமக்கு என்ன சொல்ல போறாங்க? ஆன்டி மிஷனரி பத்தி சொல்ல போறாங்க. நம்ம என்னென்ன மிஷனரி பத்தி பார்த்தோம்? ஜீகன்வேல் பத்தி பார்த்தோம். அப்புறம் செகண்ட் டே யார் பத்தி பார்த்தோம்? சார்ல்ஸ் மீட் பத்தி பார்த்தோம். தேர்ட் டே ஆர்தர் மர்கேஷியஸ் பத்தி பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு யாரை பத்தி சொல்லுவாங்க? வாங்க ஆன்டி கிட்டே போய் கேட்கலாம். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கல்ல? நம்ம இப்போ யாரை பற்றி பார்த்துட்ருக்குறோம்? மிஷினரிகளை இல்லை, அதுவும் தமிழ்நாட்டுக்கு வந்த மிஷினரிகளை பற்றி பார்த்துட்ருக்குறோம் இல்லை? முதல் நாள் யாரை பார்த்தோம்? நம்ம சீகன் பால்க். அவர் எங்கே வந்தார்? தரங்கம்பாடியில் வந்து ஊழியம் செய்தார்ல. ரெண்டாவது நாள் யாரை பார்த்தோம்? சார்லஸ் மீட். அவர் எங்கே வந்து ஊழியம் செய்தார்? எங்கள் நாகர்கோவிலில். மூணாவது நாள் யாரை பார்த்தோம்? ஆர்தர் மர்காஷியஸ். அவர் எங்கே ஊழியம் செய்தார்? திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நாஸ்ரேத்ன்ற ஊரில் ஊழியம் செய்தார். இன்றைக்கி நம்ம சென்னையில் வந்து ஊழியம் செய்த ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னையில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவங்களுக்கு சமுதாய ஆன்மீக அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாங்கி கொடுக்க போராடி பாடுபட்ட ஒரு மிஷனரியை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவர் யாருன்னா வில்லியம் கவுடி. யார்? வில்லியம் கவுடி. இவர் 1857 வருஷம் மே மாதம் 6ஆம் தேதி இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தார். சரியா? 1857 மே 6ஆம் தேதி இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தார். அவங்க தாய் ஒரு பக்தி உள்ள தாய். சரியா? அவங்கள ஒரு பக்தி உள்ள குடும்பத்தில் பிறந்தவர். நல்ல விசுவாசத்தில் அவர் வளர்ந்து வந்தார். அவர் கூட பிறந்தவங்க 3 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை. சரி, அவங்க வீட்டில் என்ன செஞ்சாங்க? பைபிளை ஒரு புனித நூலாக, பரிசுத்த வேதாகமத்தை ஒரு புனித நூலாக மதிப்பளித்து அதை டெய்லி வாசிக்கிறதுல அவங்க என்ன செஞ்சாங்க? நேரத்தை செலவிட்டாங்க. அவர் என்ன சொல்வார்னா, எங்கள் அம்மா கிட்ட இருந்தால் நான் என்ன செஞ்சேன்? முதல் முறையாக ஜெபிக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 18ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் உயிர் மீட்சி ஏற்பட்டு மெத்தடிஸ்ட் இயக்கம்ன்ற ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த இயக்கத்தில் இவங்களும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? ஒரு சாட்சியுள்ள குடும்பமாக வாழ்ந்து வந்தாங்க. அவங்க அப்பாவும் அங்கே என்ன செஞ்சார்? ஒரு பிரசங்கியாகவே என்ன செஞ்சார்? இருந்தார். சரி, அவர் அதனால என்ன செய்யறது? நம்ம வில்லியம் கவுடிக்கு சின்ன வயசுலேயே இயேசுவை பற்றி அவளை தாகம் அதிகமாக இருந்துச்சு. குறிப்பாக மிஷனரி தாகம் அவருக்கும் அதிகமாக இருந்துச்சு. அவர் யார்? சாங்கி, மூடி போன்ற அவங்க பிரபல அவங்க எல்லாம் நடத்துகிற அந்த பிரபல பிரசங்கிமார்கள் அவங்க நடத்துகிற கூட்டங்கள்ல எல்லாம் அவர் கலந்துக்குவார். இப்படி ஒரு கூட்டத்தில் கலந்துக்கும் போது ஒரு கூடுகையில், ஒரு சாயந்தரம் நடந்த ஒரு கூடுகையில் அவர் என்ன செஞ்சார்? தன்னை தேவ ஊழியத்துக்குன்னு தன்னை என்ன செஞ்சார்? அர்ப்பணித்தார். 1879 என்ன செய்கிறாரு? ரிச்மண்ட் என்ற ஒரு வேதாகம கல்லூரியில் போய் அவர் என்ன செய்கிறாரு? படிக்கிறாரு. அது படித்துட்டு என்ன செய்கிறார்? அப்போது என்ன இந்தியாவிலேருந்து மிஷினரி அழைப்பு அவருக்கு வந்துச்சு. இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழைப்பை என்ன செஞ்சார்? தேவ சித்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறார்? தன்னை ஒப்பு கொடுத்தாரு. 1882ஆம் ஆண்டு சென்னைக்கு வர்றாரு. சென்னையில் வந்து சென்னையில் பரங்கி மலை, ஜார்ஜ் டவுன் போன்ற பகுதிகளில் என்ன செஞ்சார்? ஊழியம் செய்தார். அது மட்டும் இல்லை, பெரம்பூர், திருப்பதி அந்த பகுதியில் உள்ள ரயில்வே பணியாளர்கள் மத்தியிலும் சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்தார். 1883ஆம் ஆண்டு அவர் திருவள்ளூரில் அவர் என்ன செய்கிறாங்க? மிஷனரியாக ஊழியக்காரராக நியமிக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து அவருக்கு என்ன தமிழ் வந்து சுலபமாக பேச வரும். அவர் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக என்ன செய்வார்? தமிழில் பேசுவார். அதனால் திருவள்ளூரில் அவரை என்ன செஞ்சாங்க? ஊழியக்காரராக போட்டாங்க. அங்கே இருக்கும்போது அந்த மக்களுக்கு அங்கே எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக இருந்த இடம். அந்த மக்கள் மத்தியில் உண்மையான கரிசனத்தோடும் உண்மையான அன்போடும் ரொம்ப அன்பு பாராட்டி அவர்களுக்கு நற்செய்தி சொல்ல ஆரம்பித்தார். இப்படி இருக்கும்போது 1885ஆம் ஆண்டு
அவர் என்ன செய்கிறாரு, திருமணம் செய்கிறாரு. எலிசபெத்துங்கிறவங்கள திருமணம் செய்து கொள்கிறாரு. அவங்களும் அவர் ஒடுக்கப்பட்டவர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறதுக்கு அவங்களும் என்ன செஞ்சாங்க, உறுதுணையாக இருந்தாங்க. அப்படி திருவள்ளூரில் அவர் என்ன செஞ்சார், எல்லாருக்கும் திருவள்ளூரில் அப்புறம் ஈக்காடு பகுதிகளில் அவர் என்ன செஞ்சார், ஊழியம் செஞ்சுட்டு வந்தார். அந்த ஈக்காடு பகுதிகளில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது அந்த உயர் ஜாதி மக்கள் அவர் மேலே சேற்றையும் கல்லையும் எடுத்து வீசினாங்க. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் என் மேலே வீசின கல்லில் உங்களுக்கு, நீங்கள் என் மேலே கல்லை வீசினீங்க, கடவுள் உங்களுக்கு என்ன செய்வார், அரிசி மழை பொழிவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் சொல்கிறாரு, இந்த கல்லெல்லாம் சேர்த்து வச்சா ஒரு மலையே எழுப்பிடலாம், அந்த அளவுக்கு என் மேலே கல் வீசப்பட்டது அப்படின்னு சொன்னார். ஆனால் என்ன செஞ்சார், கடவுள்கிட்ட உறுதியாக வைராக்கியமாக இருந்தார். அப்படி இருந்தனால 1903 ஈக்காட்டில் ஒரு தேவாலயம் கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. CSI வெஸ்லி தேவாலயம் என்ன செய்து ஈக்காட்டில் கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இப்படி இருக்கும்போது என்ன செய்த, பெரிய பெரிய நில சுவந்தாரர்கள் அப்படின்னா நிறைய அதிகமாக நிலம் வச்சுருக்கிறவங்க சின்ன ஏழை மக்களை அபகரித்து அவங்களோட நிலத்தையும் என்ன செஞ்சுருந்தாங்க, வாங்கி வச்சுட்டாங்க. அப்போ இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏழை மக்கள் எல்லாம் இவங்கக்கிட்ட கொத்தடிமைகளாக என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்குள்ள நிலங்களை மீட்டு கொடுக்கும் பொறுப்பை இவர் நம்ம வில்லியம் கவுடி ஏற்றுக்கொண்டார். அதுக்காக அரசாங்கத்திடம் போராடி என்ன செஞ்சார், அவங்களுக்குள்ள இடங்களை எல்லாம் என்ன செஞ்சார், வாங்கி கொடுத்தாரு வில்லியம் கவுடி. அது மட்டும் இல்லை, இந்த மக்கள் கிணறு அவங்களுக்கு என்ன பொது கிணறு, பொது குளம் இதையெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் பயன்படுத்தக்கூடாத நிலைமையில் இருந்தது. அவங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த கிணறையும் அந்த குளத்தில் உள்ள தண்ணியும் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அதை பார்த்துட்டு நம்ம வில்லியம் கவுடி என்ன செஞ்சாருன்னா, அவங்களுக்காக என்ன செஞ்சார், பொதுவாக கிணறு எல்லாத்தையும் வெட்டி கொடுத்தாரு. அந்த கிணறுல எல்லா ஜாதிக்காரர்களும் என்ன செய்யலாம், எல்லா ஜாதி மக்களும் என்ன செய்யலாம், அந்த கிணறை என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னார். இந்த பெரிய இவங்க நிறைய மக்கள் என்ன செய்வாங்க, கொத்த அடிமைகளாக வாழ்ந்து வந்தாங்க. அதனால் அவங்க பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஆடு மாடு மேய்க்கிற தொழிலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன செய்தாங்க, அவங்க ஆடு மாடு மேய்க்கிற தொழிலை செஞ்சுட்டாங்க. கொஞ்சம் வளர்ந்த பிறகு திரும்பவும் அவங்களும் என்ன செய்வாங்க, கொத்தடிமைகளாக போனாங்க. அதனால அவங்களுக்கு கல்வி கற்கிற வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு, படிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால அவங்கள அப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் பார்த்து அவர் என்ன செஞ்சார், ஒரு ஆண்கள் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவினார். அதுதான் சதன் கிராஸ் ஆண்கள் பள்ளி அப்படின்று இப்போ சொல்லப்பட்டு வருகிறது. அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அந்த ஸ்கூலை ஏற்படுத்தினார். அது மட்டும் இல்லை, 80 பிள்ளைகள் தங்கி படிக்கத்தக்க ஒரு மாணவர் விடுதியையும் ஏற்படுத்தினார். வர்ணகாம் பெண்கள் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளியையும் ஏற்படுத்தினார். அதே மாதிரி என்ன செஞ்சார், மருத்துவத்துறையிலையும் அவர் என்ன செஞ்சார், ஊழியம் செய்தார். எப்போவுமே கவுடி என்ன செய்வார், நடந்தே தான் போய் என்ன செய்வார், ஊழியம் செய்வார். பொதுவாக நடந்து தான் போவார். எல்லா இடத்துலையும் நடந்தே போய் தான் ஊழியம் செய்வார். அங்கே அப்போ எல்லாம் போக்குவரத்து ரொம்ப கஷ்டம் இல்லை, ஒரு குதிரையில் போகணும், இல்லைன்னா என்னதில் மாட்டு வண்டியில் போகணும். அவர் என்ன செய்வார், நிறைய வெள்ளம் வந்தாலும் என்ன செஞ்சார், எப்படியாவது போய் என்ன செஞ்சார், மக்களுக்கு சுவிசேஷம் சொல்வார். கிராமத்தில் உள்ள மக்கள் அவருக்கு என்ன செஞ்சாங்க, கஞ்சி கொடுப்பாங்க. அதை தொப்பியிலையோ கையிலே தான் வாங்கி குடிப்பார். சரியா, அந்த நேரத்தில் பஞ்சம், பெரிய பஞ்சம், வறுமை எல்லாம் வந்தபோது நிறைய மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, இறந்துட்டாங்க. அதே மாதிரி கால்ரா நோய் சென்னையில எல்லாம் பரவ ஆரம்பித்த நேரம் திருவள்ளூர்லையும் வந்துடுச்சு. அந்த டைமில் அநேக மக்கள் இறந்து போனாங்க. அந்த இறந்து போன மக்களை அடக்கம் செய்யக்கூட யாரும் முன் வரல, எல்லாரும் பயந்தாங்க. ஆனால் இவர் நம்ம வில்லியம் கவுடி தைரியமாக என்ன செஞ்சார், அந்த மக்களை என்ன தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணார். அதே போல் அனாதை விடப்பட்ட 100 குழந்தைகளை பாதுகாத்து அவங்களுக்கு என்ன செஞ்சார், உணவும் அளித்தார். அது மாதிரி மருத்துவத்துறைக்காக அவர் ரொம்ப பிரயாசப்பட்டார். அந்த ஈக்காடு பகுதியில் மருத்துவ வசதியாக இல்லை, அதனால் அவங்களுக்காக என்ன செஞ்சார், ஒரு மருத்துவமனையை ஏற்படுத்தினார். அதில் பால்மர் என்ற ஒரு ஆங்கில மருத்துவரை நியமித்து அவங்களுக்காக மருத்துவம் பார்க்க முன் வந்தார். சரியா, அது மட்டும் இல்லை, என்ன சரி, பெண்களுக்கென்று பெண் மருத்துவரை பார்க்கக்கூடிய ஒரு மகப்பேறு வார்டையும் அவர் என்ன செஞ்சார், திறந்தார். பெண்களுக்கென்று பெண் மருத்துவரை நியமிக்கிற முதல் ஊழியத்தை யார் தான், அந்த வில்லியம் கவுடி தான் முதல்ல அதை தொடங்கி வச்சார். அதே மாதிரி கிராமப்புறங்கள்ல எல்லாம் பெண்கள் என்ன செய்கிறாங்க, டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்க, தன்னுடைய அப்புறம் மூட பழக்க வழக்கங்கள்லாம் அடிமையாக இருக்கிறத எல்லாம் பார்த்து பெண்களுக்குன்னு பெண் ஊழியர்களை நியமித்தார். அவங்க அவங்களுக்கு தையல் பயிற்சியும் இயேசு கிறிஸ்துவோடைய அன்பையும் போயிட்டாங்க. இதே மாதிரி ஈக்காடில் என்ன செய்கிறாங்க, ஒரு லேஸ் தொழிற்சாலையை என்ன செஞ்சார், ஆரம்பித்தார். இதனால என்ன செய்கிறாங்க, அநேக பெண்கள் வேலை வாய்ப்பை பெற்றாங்க.
அங்கே அந்த லேஸ் தொழிற்சாலையில் தினமும் காலையில் ஆராதனை நடத்துவார். அந்த ஆராதனையில் என்ன செய்வார், இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் சொல்வார். அப்படி சொல்லி நிறைய பெண்கள் என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி நம்ம எங்கள் இந்த கிறிஸ்தவ தலைவர்களை, இந்த சர்ச்சில் விசுவாசிகளுக்கு வேத பாடத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு திறமையான தலைவர்கள் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிண்டியில் என்ன செஞ்சார், ஒரு வேதாகம கல்லூரியையும் அவர் என்ன செஞ்சார், திறந்தார். வேதாகம பள்ளி, ஓகேவா, வேதாகம பள்ளி பாடசாலையை அவர் என்ன செஞ்சார், திறந்தார். அது மட்டும் இல்லை, கண்டிகை, அப்புறம் எங்கள் முக்கரம்பாக்கம், சித்திரப்பாக்கம், இந்த இடங்கள்ல எல்லாம் நற்செய்தியை பிரசங்கித்து என்ன செய்கிறார், சபைகளையும் அவர் என்ன செஞ்சார், ஸ்தாபித்தார். சரியா? 1906 அவர் திரும்ப என்ன செஞ்சார், இங்கிலாந்துக்கு திரும்பி போனார். சரி, இங்கிலாந்து. ஆனால் அங்கே போனாலும் இங்கே உள்ள ஊழியங்கள் மேலே அவர் என்ன செஞ்சார், ரொம்ப வாஞ்சையும் கௌரவமாக இருந்தார். 1922 ஆண்டு ஏப்ரல் 9 அவர் என்ன செஞ்சிட்டாரு, இறந்து போனார்ல. ஆனால் இந்த மிஷினரிகள் எல்லாருமே என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, கஷ்டப்படுற மக்களுக்கு இல்லை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, அவங்களுக்கு அவங்களும் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து பெற்று வாழணும்னு சொல்லி முயற்சி எடுத்தவங்க இல்லை. தமிழ்நாட்டில் வந்த எல்லா மிஷினரிகளுமே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஊழியம் செய்தவங்க இல்லை இந்த மிஷினரிகள் இல்லை. தாழ்த்தப்பட்ட மக்கள் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து பெற முயற்சி செய்தவங்க தான் இவங்க இல்லை. அவங்களும் என்ன செய்யக்கூடாது, அவங்களும் கல்வி கற்க வேணும், சமுதாயத்தில் பெரியவங்களாக இருக்கணும் அப்படின்ற ஆசைப்பட்டவங்க தான் இந்த மிஷினரிகள். நம்மவும் என்ன செய்யணும், நம்ம கஷ்டப்படுகிற மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஊழியம் செய்ய வாஞ்சியுள்ள பிள்ளைகளாக இருக்கணும் இல்லை. ஏசப்பா அதை தான் செஞ்சார்ல. ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலும் பாவிகள் மத்தியிலும் தான் ஏசப்பா ஊழியம் செய்தார். இந்த அடிமைத்தனத்திலிருந்து எல்லாம் விடுவிக்க பாடுபட்டவங்க யாரு, மிஷினரிகள். அப்படிப்பட்ட மிஷினரி ஊழியம் பெரியது, மகத்துவமானது இல்லை. இன்னும் எவ்வளோ தேசத்துலேருந்து இங்கே உள்ள சாப்பாடை சாப்பிட்டு இல்லை, இந்த வெயிலெல்லாம் கஷ்டப்பட்டு நமக்கு ஊழியம் செய்தவர்கள் மிஷினரிகள் இல்லை. அந்த மிஷினரி ஊழியத்தை நம்மவும் என்ன செய்யணும், செய்கிறதுக்கு ஆவல் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். நம்மையும் அதற்கு என்ன செய்யணும், அர்ப்பணிக்கணும், நம்ம அதற்கு தகுதிப்படுத்தணும். ஏசப்பா அதுக்கு தான் ஆசைப்படுறாரு. ஓகேவா? எல்லாரும் வில்லியம் கவுடை பற்றி கேட்டிங்களா? சூப்பராக இருக்குதா? அவங்க எப்படி ஊழியம் செஞ்சாங்க நம்ம பார்த்தோம்ல. அவங்க நிறைய ஸ்கூல்ஸ்லாம் கட்டினாங்க, பிள்ளைங்களோட படிப்புக்காக ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டினாங்க. இன்னும் நிறைய காரியங்கள் யாருக்காக செஞ்சாங்க, ஏசப்பாக்காக செஞ்சாங்க. நம்மளும் என்ன பண்ணணும், அப்படிதான் இருக்கணும்ல. தேவனை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும், அதே நேரம் என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்தது என்னது, ஆக்டிவிட்டி. ஹாய் குட்டீஸ். ஹாய். ஓகே, இன்னைக்கு என்ன பண்ணுறோம், என்ன பார்க்கலாம்? அக்கா, இன்னைக்கு நம்ம கதை கேட்டோம்லக்கா, பழைய ஏற்பாடெல்லாம் மண்ணாவை கொண்டு போஷிச்சாங்கன்னு. புதிய ஏற்பாடுல ஏசப்பா யாராச்சும் போஷிச்சிருக்காங்களாக்கா? உனக்கு தெரியுமா? புதிய பாடல எதுக்கா? 5 அப்போ 2 மீன். ஆமால, 5 அப்போ 2 மீன் வச்சு 5000 பேருக்கு போஷித்தார்ல. எப்படி மறந்தனே தெரியலக்கா. ஓகே, இது மறக்காம இருக்காங்க. இன்னைக்கு ஆக்டிவிட்டி அதுதான். ஓ, இன்னைக்கு நம்ம எப்படி பண்ண போறோம்? 5 அப்பமும் 2 மீனும் பண்ண போறோம். பண்ணலாமா? வாவ், பண்ணலாம்க்கா. குட்டீஸ், நீங்க ரெடியா? ஓகே, இந்த ஆக்டிவிட்டிக்கு உங்களுக்கு பேப்பர்ஸ் வேணும். உங்களுக்கு பென்சில், கிரேயான்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு பேப்பரை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். ஓகேவா? ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டு அந்த பேப்பர் ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் என்ன பண்ணணும், ஷேட் பண்ணிடணும். ஓகேவா? ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் ஷேட் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக ஷேட் பண்ணி முடிச்சாச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை ஹாஃபாக கட் பண்ணி போகிறோம். ஹாஃபாக கட் பண்ணுறதுக்கு முன்னாடி
ஹாஃபாக கட் பண்ணியாச்சா? இப்போ இதை அழகா இப்படி ஒரு பேஸ்கெட் மாதிரி என்ன பண்ணுங்க, ஒட்டிடுங்க. இல்லைன்னா ஸ்டேப்லர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா வச்சு ஸோ இங்கே பாருங்க, நமக்கு இதுக்குள்ள என்ன வைக்கலாம், 5 அப்பமும் 2 மீனும் வைக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ அப்பம் வரையலாம். ஓகே, உங்களுக்கு தெரியல அப்படின்றதுனால தான் நான் என்ன பண்ணுறேன், ஸ்கெட்ச் பெனில் வரைகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் பென்ஸ், கலர் பென்சில்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி அப்பம் இதே மாதிரி 5 அப்பம் நம்ம வரையணும். அப்புறம் வந்து ஃபிஷ். ஃபிஷ். இப்போ எத்தனை அப்பம் வரையணும்? 5 அப்பம் வரையணும், 2 ஃபிஷ் வரையணும். அப்புறம் வரைஞ்சிட்டு என்ன பண்ணணும், அதை அழகாக கலர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அப்பம் வரைஞ்சி கலர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஃபிஷ்ஷும் அழகாக கலர் பண்ணிவிடுங்க. கலர் பண்ணியாச்சா? இப்போ இதை என்ன பண்ணணும், கட் பண்ணி எடுத்துக்கணும். இங்கே பாருங்க, உங்களுக்கு 5 அப்பம் 2 மீன் ரெடி. இப்போ என்ன பண்ணணும், அதெல்லாம் எடுத்து பேஸ்கெட்குள்ள வைக்க போறோம். ஓகே, நீங்க பாஸ்கெட் ஓபன் பண்ணுங்க. அழகா and tasty fishes. அக்கா பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குக்கா. நல்லா இருக்குல்ல? இதுக்குள்ள கூட எத்தனை பேர் போச்சிட்டாங்க? 5000 பேர் போசிச்சாங்க. 5000 புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்தாங்க. இன்னும் அதை தவிர நிறைய பேர் இருந்தாங்க. ஓகே, சரி, இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு? நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு அதை போட்டோ எடுத்து அனுப்புங்க. ஆக்டிவிட்டி பிடிச்சிருந்ததா? சூப்பரா இருந்ததா? ஓகே, இப்போ உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ். உங்களோட ஃபேவரட் பப்பட்ஸ் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி ஒரு செம்ம டான்ஸ் ஆட போறாங்க. வரீங்களா பார்க்கலாம்? வாங்க. ரொம்ப பசிக்குதே, ரொம்ப பசிக்குதே. இந்த தேவன் சொன்னார்னு வலைய வேற நிப்பாட்டிட்டோம். இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி சாப்பிடாம தண்ணிய மட்டும் குடிச்சிட்டு வாழ போறோமோ தெரியலையே. ரொம்ப பசிக்குதே, பசிக்குதே. ஐயோ, இதுக்கு வேற வேலை இல்ல. நானே பசியில உட்காந்துக்கிட்டு இருக்கேன், இது வேற வந்து காக்கான்னு கத்துது. போ, நினைக்கிறத போ, இங்க இருந்து போ. என்கிட்ட இங்க ஒண்ணும் இல்ல, நீ போ. பின்ன எதுக்கு நீங்க வந்த? நானே இங்க சாப்பாடு இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன்.
என்ன கொலை பண்ற இதுல இருக்காங்க. அதனால நான் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் தேவன் சொன்னதாலதான் இந்த மலையை நிப்பாட்டினேன். இப்ப எனக்கே சாப்பாடு இல்லாம இருக்கேன். ஐயோ, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன். ஆமா, நான் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தேவனை திட்டினேன், எனக்கு சாப்பாடு தர மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு. ஆனா தேவனும் என்ன என்ன பண்ணிருக்காரு, நல்லபடியா போசிட்டு இருக்காரு. ஆமா, இனிமே நானும் தேவனோட இதுபடி கேட்டுக்கிட்டு அதே போல இருப்பேன். தேவன் தாகத்தை கொண்டு என்னை நல்லபடியா போச்சுதான் இருக்கட்டு. அதே போலதான் நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தேவன் கண்டிப்பா உங்களுக்காக போஷிப்பாரு. இப்ப கூட லாக்டவுன்னால யாருக்கும் எதுவும் இல்லாம நம்ம எப்படி சாப்பிட போறோம் அந்த மாதிரிலாம் பயந்துட்டு இருக்கீங்களா குட்டீஸ்? நீங்க ஒரு அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லுங்க, இதுக்காக கொஞ்சம் கவலைப்படாதீங்க, தேவன் கண்டிப்பா நம்மள போஷிப்பாருங்க. ஓகேவா குட்டீஸ்? இவ்வளவு நன்மையை செஞ்ச தேவனை துதிச்சு ஒரு டான்ஸ் ஆடலாமா குட்டீஸ்? சீக்கிரமா போய் உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வா. சூப்பரா இருந்துச்சா? எலியா ஸ்டோரி நல்லா இருந்ததா? எல்லாருக்கும் புரிஞ்சது இல்ல? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்?
ஜெபம் பண்ணி இன்னையோட டேயை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டி ப்ரே பண்ணுவாங்க இப்போ நமக்காக. இருந்து பெரிய அதிசயங்களை செய்து கொண்டு வருகிறவரே உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. ஏசப்பா அந்த 4வது நாளுக்காக உம்முண்டவன் ராஜா. ஏசப்பா அந்த பிபிஎஸ் நல்லபடியாக துவக்கத்தில் ஆண்டு முடியும் வரை நீர் எங்களோட இருந்த ஆண்டு எங்களை பாதுகாத்து கொண்டு வந்தீங்க ராஜா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. ஆண்டவர் இந்த வீடியோவில் பார்க்கின்ற ஒவ்வொரு சிறு குழந்தைகளும் உங்களை கட்டில் தருகிறோம் ராஜா. ஏசப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டரை என்ன தேவையோ சுவாமி நீங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமா செபிக்கின்ற ராஜா. பிள்ளைகளுக்கு வேண்ட சுகத்தின் பலத்தையும் கூட கொடுக்க வேண்டுமா செபிக்கின்ற ராஜா. ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டு தனியாக பேராக நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கின்றாச்சா. ஏசப்பா அவர்கள் வாஞ்சியோடு இருக்கும்போது அந்த வாஞ்சிகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமா செபிக்கின்றாச்சா. ஏசப்பா நமக்கு ஸ்தோத்திரம்டாச்சா. ஏசப்பா இன்னும் சாமி அந்த பிபிஎஸ் ஆண்டு தொடக்கத்திலிருந்து முடியும் வரை நீர் உம்முடைய பிரசனம் எங்களோடு இருக்க வேண்டுமா. இயேசு நினைச்சத்தை கேளுங்க பரமபிதாவே ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சில சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன். ஓகே குட்டீஸ், இன்னைக்கும் உங்களுக்கு எவ்வளோ டாஸ்க் இருக்கு? 3 டாஸ்க் இருக்குல்ல. என்ன பண்ணணும்? மெமரி வர்ஸ் படிச்சுட்டு என்ன பண்ணணும்? நீங்கள் வீடியோ எடுத்து இன்னைக்கு அனுப்பணும். அடுத்தது என்ன பண்ணணும்? சொல்லுங்க. ஆக்டிவிட்டி பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து இன்னைக்கு அனுப்பலாம். அடுத்தது கண்டிப்பாக அனுப்பணும். ஓகேவா? அடுத்தது என்னது? கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் நாங்கள் கீழே வீடியோ பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் போய் உங்கள் ஆன்சர்ஸை அங்கே சப்மிட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ இந்த 3 டாஸ்கையும் என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. நிறைய பேர் இது வரைக்கும் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் இது பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஓகேவா? எங்களுக்காக பண்ணுவீங்களா? ஷூர். ஓகே, நாளைக்கு உங்களை பார்க்குறேன். பாய்.